எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நாங்கள் வந்து யூஸ்வலாக 2 வாரத்துக்கு ஒரு தடவை காய்கறிலாம் வாங்குவோம். அதெல்லாம் வந்து இங்கே எவ்வளோ ஆகுது இங்கே லண்டன் ஒன்டாரியோவில் அப்படின்னு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறதுக்காக தான் நான் இங்கே கடைக்கு வந்திருக்கேன். உள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கடையில் வந்தோடனே இங்கே ஃப்ரூட் செக்ஷன் தான் இருக்கும். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்போ வந்து நமக்கு தேவை வந்து ப்ளூபெரி. மின்ட் கொரியாண்டர் இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா பிரியாணி எல்லாத்துக்குமே நம்ம இந்த மின்ட் கொரியாண்டர்லாம் போடுவோம்ல. வெண்டைக்காய் வேணும். 2 பேக். லாஸ்ட் டைமு நாங்கள் ஃபேமிலியாக வந்திருந்தோம் இந்த கடைக்கு. அப்போ வந்து வெண்டைக்காய் இங்கே 2 வெரைட்டி இருக்கான். ஒன்று வந்து நம்ம ஊர் வெண்டைக்காய், இன்னொன்று வந்து சீன வெண்டைக்காய்ன்னு சொன்னாங்க. நான் அந்த கடையில் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன். அந்த வெண்டைக்காயில் வந்து குழப்பம் வந்து நிறையா இருக்குமா, அதுதான் வந்து ஹெல்த்தி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு காட்ட முடியல. இந்த வெண்டைக்காய் தான் இருக்குது, அதனால் நான் இதை தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இது ஒன்று ஓகேவா? அப்புறம் இந்த ஊரில் இஞ்சி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ இது ஒரு பேக்கு. சின்ன இஞ்சி இருக்குது, பட் ஆனால் அது எப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி இருக்குது. அதனால நான் அது இன்றைக்கி எடுக்கலை. அப்புறம் ஆஸ் யூஷுவல் உருளைக்கிழங்கு, இன்னொன்று அப்புறம் வந்து பச்சை மிளகாய். இது வந்து இந்த ஊரில் அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மிளகாய் இருக்கும். சிலதெல்லாம் வந்து புளிக்கும், உரைக்கும், சிலது வந்து ரெண்டுமே செய்யும். நம்ம ஊர் சமையலுக்கெல்லாம் போடுறதுக்கு இதுதான் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். இது எனக்கு பார்க்கும்போது வந்து ஊரில் எங்கள் ஊர் சைடில் வந்து ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க. அது வந்து செம்ம காரமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஆனால் இது அந்தளவுக்கு காரம் கிடையாது. பட் நம்ம ஊர் ரெசிபீஸ்க்கு இந்த மிளகா போடலாம். பீர்க்கங்காய் ஒன்று எடுக்க போகிறேன். போதும். இங்கே வந்து இந்த மஞ்சள் அதெல்லாம் கூட இருக்குது. அப்புறம் வந்து கேரட் வேணும். கேரட்டு ஒரு பேக்கு போதும். இந்த மாதிரி மாங்காய் தான் இருக்கும். இந்த மாங்காய்லாம் வந்து பெருசாக நல்லா இருக்காது இந்த மீன் குழம்பெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா. யூஸ்வலாக இங்கே ஷ்ரெட்டட் கோகோனட்ஸே விற்கும். ஆனால் இது வந்து ஏதாவது ஒரு அவசரத்துக்கு இப்போது ஷ்ரெட்டட் இல்லை அப்படின்னா. ஆனால் இதில் என்ன தெரியுமா ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இது உள்ளார வீணாக போயிருக்கா இல்லையானே தெரியாது. வீட்டுக்கு வாங்கிட்டு போனதுக்கப்புறம் தான் இது உடச்சோன்னு தெரியும் இது வீணாக போயிருக்கான்ட்டு. அதனால் எதுக்கோ நான் இந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க, இந்த மாதிரி இங்கே அமைக்கி பார்க்கணும், கண் அமைக்கி பார்க்கணுன்னு. அது மாதிரி நான் இன்றைக்கி தோராயமாக ஒரு 2 எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம ஊர் அவகேடோ எவ்வளோ பெருசு இருக்குல்ல, ஆனால் இந்த ஊர்லலாம் குட்டி குட்டியாக இருக்கும். இந்த ஊர் அவகேடோ குட்டி குட்டியாக இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒன்று எடுத்தால் ஒரு டைமுக்கு யூஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் எடுத்தால் பாதி சேவ் பண்ணி வைக்கணும். இங்கே ஆப்பிள்ஸே வந்து எவ்வளோ வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஹனி கிறிஸ்ப் இருக்கும், கிறிஸ்ப் பிங்க்னு இருக்கும், காலா, ஃபூஜி எல்லாமே இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக காலா தான் எடுப்பேன். அது வந்து காலாவா அது காலா தான் எடுப்பேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஸ்வீட்டராக இருக்கும். ஃப்ரூட் செக்ஷனில் வந்து நான் என்னெல்லாம் எடுப்பேன்னா ஆப்பிள் எடுப்பேன், பேர் எடுப்பேன், அப்புறம் ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி எடுப்பேன், ப்ளஸ் பனானா எடுத்திருக்கேன். இப்போ நான் எடுக்கிறது எல்லாமே வந்து 2 வீக்ஸ்க்கு தான். ஏன்னா நாங்கள் வாரம் இங்கே வரமாட்டோம். காலிஃப்ளவர் வேணுமா? ஆனால் நல்லா இருக்கு இன்னைக்கு. இது ஓகேவா? இது இருக்கவா இல்ல இது கொஞ்சம் கருப்பா பாரு. அந்த அங்க கூட இது ஓகேவா? ஓகே. அப்புறம் பிரிஞ்சால். இங்க வந்து இதுக்கு பேர் வந்து இந்தியன் எக் பிளான்ட். ஓகேவா? ஓகே. இது சௌச்சௌ எடுக்கவா? ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ. அப்புறம் இங்கே நிறைய கீரை வகைகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் என்ன கீரை வகைகள்னே நமக்கு தெரியாது. அப்புறம் வந்து தக்காளி, இதுதான் நம்ம வீட்டுக்கு நிறைய செலவாகிறது. ஆமாண்டா. அப்ப எல்லாமே நான் கிட்ட போன வேறடா கேமரா வச்சுக்கிட்டு. நல்ல வேளை எனக்கு கடிச்சு. இல்ல எல்லாமே உயிரினம்டா. எல்லாமே உயிரினம். இந்த பேர் டேய் போகும்ல. குட்டி குட்டியா இருக்குடி எல்லாமே. அப்ப இதுல சதை இருக்காதா? இருக்கும். நம்ம அந்த பாஸ்போர்ட் வாங்குறோம்ல அந்த அளவு இருக்காது. ஆனா இருக்கும்.
இது எல்லாமே ஒன்னோட ஒன்று சேர்ந்துருக்கு. ஒரு எடுத்தா 2ஆக தான் வருது. எத்தனை எடுக்க தெரியலையே. இவர் கரண்டியை கடிக்குது. எங்க கரண்டியை கடிக்குது. ஓ கரண்டியை கடிச்சு கரண்டியை பிடிச்சி விட மாட்டேங்குது. இதான் ஒன்று வந்து வருது வருது. நாங்கள் இந்த கடைக்கு வர இன்னொரு மெயின் ரீசனே வந்து நான்வெஜ் தான். இங்கே வந்து நான்வெஜ் வந்து கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு பேக் இருக்கா, வெறும் லெக் பீஸ் தான் இந்த பேகு ஃபுல்லாக. இது வந்து எவ்வளோ? $8 தான் இந்த பேகு. இந்த பேகு $8 தானா? 870. 870 இந்த பேகு. 680. இதெல்லாம் என்ன தெரியுதா? போர்க்கோட இன்டெஸ்டைன், அப்புறம் போர்க்கோட ஸ்டொமக், காது, பன்னியோட மூக்கு, இந்த மாதிரி பீஸ் போட்டு விற்கிறாங்க பாருங்க. பீஃபோட இன்டெஸ்டைன் எல்லாமே இருக்குது. இது இப்போ நான் வாங்க போகிறதில்ல, காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய இந்த மாதிரி பாத்திரங்கள் அதெல்லாம் கூட இருக்கும். ஆனால் நான் வாங்க மாட்டேன். இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ சும்மா ஒரு ரவுண்ட் வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த செக்ஷனில் வந்து ஃபுல்லாக நம்ம ஐட்டம்ஸ், இந்த ஷான் மசாலா, அப்புறம் பிரியாணி மசாலாலாம் இருக்கும்ல, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது எல்லாமே நீங்கள் இந்த செக்ஷனில் பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேணுமா? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டில் கசகசா இல்லைன்ட்டு இங்கே பார்க்கலான்னு வந்தேன். என்ன விலை போட்டிருக்குன்னு காட்டுவா வாங்க. இந்த மாதிரி சம்டைம்ஸ் நாங்கள் இந்த கொண்டக்கடலை டின் கூட வாங்கி வச்சுப்போம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் கொண்டக்கடலைனா ஊரெல்லாம் வைக்கணும்ல, இது வந்து தேவையில்லை. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது விலையும் வந்து கம்மி தான். லைக் ஒரு டின் வந்து $1.5 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். Always. இப்போ நண்டு எப்படி வைப்ப? பேக்ல அப்படியே போட்டு வைக்க வேண்டியது. ஓடிடாதா? திறந்து பார்த்தா பூட்டுக்குள்ள நண்டா இருக்கு. முன்னாடி வந்து கடிச்சிராதுல்ல? ஆமா, முன்னாடி வந்து கடிக்குது. இதோ இருக்கா உயிர் நண்டு பையன். இப்போ நம்ம ஒரு வழியாக இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் முடிச்சாச்சா. அடுத்து சில பல ஐட்டங்கள் வாங்குறதுக்கு நம்ம ஒரு கேரளா கடைக்கு போகணும். அங்கே தான் வந்து இந்த ஷ்ரெட்டட் தேங்காய் பூ, அப்புறம் ஷ்ரெட்டட் தேங்காய் பூ இல்லை, ஷ்ரெட்டட் தேங்காய் பூ இல்லை, தேங்காய் பூ அது வாங்கணும். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் இந்த நம்ம நண்டு வாங்கணும்ல, அதோட முருங்கைக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் முருங்கைக்காய், இந்த மாதிரி சில நம்ம ஊர் காய்கறிகள்லாம் அந்த கடையில் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம போய் வாங்க போகிறோம். இப்போ எங்களுக்கு டைம் வந்து 4:50. இதில் வந்து இன்னும் நாங்கள் டே லைட் சேவிங்ஸ் ஆன் பண்ணல. ஆனால் 4:50க்கே இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுதா? முன்னாடிலாம் சம்மர்லலாம் 9 o'clock 10 o'clock வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்கும், ஜாலியாக இருந்துச்சு. இப்போ வந்து
சீக்கிரமாக போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியுதா டிஎன்டி சூப்பர் மார்க்கெட்னு, இந்த கடைக்கும் நாங்கள் வந்தோம். இதுவும் வந்து சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் தான், ஆனால் பயங்கர எக்ஸ்பென்சிவ் இந்த கடை. 2 வீக்ஸ் ஒன்ஸ் காய் வாங்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே இப்போ இந்த வெதர் இருக்குல்ல, அது வந்து உங்களால் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து ஹெவி ஸ்னோ இருக்கும். ஸோ இப்போ அடிக்கடி குளிரும் நிறையா இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து வாங்கிட்டு போக முடியாது இல்லையா. அதனால் நாங்கள் ஒரு வாட்டி வரும்போதே 2 வீக்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நாங்கள் வாங்கிட்டு போயிடுவோம். எங்க போறீங்க? அங்கேயே திரும்பி இருக்க வேண்டியதானடா. ஊர் சுத்தி காட்டல, என்னதான் சுத்தி காட்டிட்டு இருக்க காருக்குள்ள. செம்ம குளிரா இருக்கு. எவ்வளவு இருட்டாக ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா? காத்து வேற பயங்கரமா அடிக்குது. 87, 89, 91, 94. இதெல்லாம் என்ன? சும்மாவா நம்பரா? ஆமாம், அது என்ன நம்பர் எனக்கு தெரியல. ஒன்று ஒரு பெட்ரோல். இங்கே இருக்கிற பெட்ரோல் பங்க்ல இருக்கிற அட்வான்டேஜ் பாருங்க. குளிர்காலத்தில் நம்ம வந்து இதை பிடிச்சிட்டே நிற்க வேணாம், அப்படியே ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டா. ஏன்னா குளிரும்ல, கையை எவ்வளோ நேரம் வெளியிலே வச்சுட்டு இருக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டா, இந்த பாருங்க அப்படி வச்சுட்டா அது பாட்டுக்கு பெட்ரோல் ஃபில் ஆகிட்டு இருக்கும். காற்று எடுக்குது. தெரியாது எனக்கு ஆக்சுவலாக. தெரியல வீடியோவில் பயங்கர காற்று. சுத்தமாக தெரியல, ஏதோ மழை பெய்யுற மாதிரி தான் தெரியுது. ப்ளோயிங் ஸ்னோ. தெரியல. இதுதான் அந்த கடை. எப்பா பாபு ஸ்மார்ட். வாழ்க்கை வேணுமா? எடுத்துக்கோ. 2 போதும்ல? போதும். கருவேப்பிலை வீட்டில் இல்லை. குப்பைத்தொட்டி எடுத்து வைக்கணும்டா. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நான் மொத்தமாக காட்டுறேன். இது வந்து சூப்பர் கிங்கில் போய் நம்ம காய்கறிகள் வாங்கின பில்லு. இதை நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம இந்த கேரளா ஸ்டோர் போனோம்ல, அதோட பில்லு. கிட்டத்தட்ட $290 வந்திருக்கு. இது வந்து ஃபேமிலி ஆஃப் 4 பெரியவங்க அண்ட் ஒரு குட்டி பையன். இப்போ இது மாதிரி நாங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 தடவை இந்த மாதிரி வாங்குவோம். இதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்களேன், ஒருத்தருக்கு எவ்வளோ ஆகும் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கனடா பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தம்பி பாய் சொல்லு. பாய்.